சபரீசன் உதயநிதியும் மீண்டும் ஆட்சிக்கு எப்பாடு பட்டாவது வந்தே ஆகணும். ஓட்டுக்கு 5000 ரூபாய் கொடுத்துரு. எடப்பாடி கொடுப்பாரா? 5000 ரூபாயை கொடுத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா உதயசூரன் ஓட்டு போட்டுருவோம். 200 சீட்டு கூட்டணி கட்சி இல்லைன்னா தனிச்சு 200 சீட்டு வந்துடும். இதுதான் விஷன் 200. அது பேச விஷன் 5000 போட்டலாம். 5000 பீர் இல்லை. செந்தில் பாலாஜிக்கு செக் வச்சால ஆளுங்கட்சிக்கு வச்ச மாதிரி தான். ஆளுங்கட்சி இயங்குவதே செந்தில் பாலாஜி வச்சுதான். 471 நாள் சிறையில் இருந்த பொழுது அந்த நாற்காலி காலியாக விடப்பட்டிருந்தா செந்தில் பாலாஜியோட முக்கியத்துவத்தை மக்கள் தெரிந்துக்கலாம். ஆனால் திமுகவை பிஜேபி தூக்காது. ஏன் நேரு வீட்டுக்கு ரைடு போல? ஏவா வேலு வீட்டுக்கு ஏன் ரைடு போல? மூர்த்தி வீட்டுக்கு ஏன் ரைடு போல? அவர்களெல்லாம் லஞ்சம் வாங்குவது இல்லையா? கொள்ளையடிப்பது இல்லையா? திமுகவுக்கு அந்தந்த மாவட்டத்தை செலவு பண்ணுறது இல்லையா? எல்லாம் மாமூல் கொடுத்துட்டு இருக்காங்க. யாருக்கு? அண்ணாமலைக்கு மாமூல் கொடுத்துட்டு இருக்காங்க. திமுகவுடைய 22 பேர் பிஜேபி மோடியை தூக்கி பிடிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். துர்கா மாமியும் நிர்மலா சீதாராமன் மாமியும் நல்ல தொடர்பில் இருக்கிறார்கள். யாரை ஏமாத்துறாங்க? அறம்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். டாஸ்மாக் தலைமைச் செயலகத்தில் ரைடு, இடி ரைடு, அது மட்டும் இல்லாமல் அதற்கு சம்மந்தப்பட்ட அந்த கொள்முதல் பண்ணுற ஃபேக்ட்ரிகள்லையும் சம்மந்தப்பட்ட நபர்கள் செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக இருக்குது. நிறைய இடங்களில் இடி ரைடு நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த இடி ரைடில் சிக்கியது பல ஆவணங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பல கோடி ரூபாய் முறைகேடு நடந்ததாக சொல்கிறாங்க. முன்பே டாஸ்மாக் இதில் 1,00,000 கோடி அளவிற்கு ஊழல் நடந்தது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுக்கள்லாம் வந்தது. இந்த நிலைமையில் இந்த இடி ரைடு யாரை சிக்க வைப்பதற்காக அல்லது அங்கே உள்ள என்னதான் நடக்குது? இல்லை, இப்போ இந்த டாஸ்மார்க்கை பொறுத்தவரை 50 சாராய ஆலைகள், 50,000 கோடி ரூபாய் உற்பத்தி, 50,000 கோடி ரூபாய் டாஸ்மார்க்கு வியாபாரம். இந்த 50,000 கோடியும் செந்தில் பாலாஜியினுடைய முழு கட்டுப்பாட்டில் இயங்குகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை மதுவிலக்கு ஆயத்தீர்வை அமைச்சர் செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜியிடம் 26 தேர்தல் செலவு முழுமையும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒப்படைத்து விட்டார். ஒரு தொகுதிக்கு குறைந்தபட்சம் 25 கோடி ரூபாய், 200 தொகுதிக்கு 5000 கோடி. 5000 கோடியை திரட்டுகிற வேலையை செந்தில் பாலாஜியிடம் முழுமையாக ஒப்படைச்சிட்டார். அதுதான் விஷன் 200. இது நீங்கள் சபரீஷனுடைய பெண் நிறுவனம், உதயநிதி, செந்தில் பாலாஜி, தங்கம் தென்னரசு, இப்படி வடமண்டல, தென்மண்டல, மேற்கு மண்டல அத்தனை அமைச்சர்களும் செந்தில் பாலாஜியினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டார்கள். செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏன் அங்கே ரெய்டு நடக்குதுன்னா, ஏறக்குறைய எஸ்என்ஜே ஜெயமுருகன், எஸ்என்ஜே டிஸ்டிலரிஸ், ஜெகத் ரட்சகனுடைய மது ஆலை, இரண்டில் மட்டும்தான் 100% டாஸ்மார்க் கடைகளுக்கு தேவையான சரக்குகள் 60% பர்ச்சேஸ் பண்ணப்படுகிற 2 நிறுவனங்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, எஸ்என்ஜே டிஸ்டிலரிஸ் ஜெயமுருகன், உளியின் ஓசையினுடைய தயாரிப்பாளர், கருணாநிதி படம் எடுத்தவர். படம் எடுத்ததற்காகத்தான் அந்த சாராய ஆலை கொடுக்கப்பட்டது. தமிழ்நாட்டிலே அதிகமான பிராண்ட் உற்பத்தி ஆகிறது எஸ்என்ஜே டிஸ்டிலரிஸ் தான், ஜெயமுருகன் தான். ஒரு 40 வகையான தயாரிப்பு, அதாவது பீர், பிராண்டி, விஸ்கி, ரம்மு, ஒயின், இப்படி பல ஐட்டங்கள் எல்லாமே எஸ்என்ஜே டிஸ்டிலரிஸ் தான். டாஸ்மார்க்கினுடைய 60%, அதாவது ஜெகத் ரட்சகனுடைய நிறுவனம், எஸ்என்ஜே ஜெயமுருகனுடைய நிறுவனம், 2 நிறுவனங்கள் தான் 60% மதுவை டாஸ்மார்க்கு பர்ச்சேஸ் பண்ணுது. யார் வழியா? செந்தில் பாலாஜி வழியா. அப்போ இதுக்கு ஆயத்தீர்வை ஸ்டிக்கர் ஒட்டப்படாமலே, அரசுக்கு வரி கட்டப்படாமலே, எக்ஸைஸ் டியூட்டி கட்டப்படாமலே எங்கே வந்துடுது? டாஸ்மார்க்குக்கு வந்துடுது. இதில் 5000 கோடி 200 தொகுதிகளுக்கும் பணம் முடக்கப்பட்டு விட்டது. முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் வழியாக ஒரு தொகுதிக்கு 25 கோடி ரூபாய்னு 200 தொகுதிக்கு 5000 கோடி ரூபாய் டம்ப் பண்ணியாச்சு. தேர்தல் எப்போ வந்தாலும் இந்த 25 கோடி ரூபா ஒரு எம்எல்ஏ தொகுதிக்கு பாஞ்சிடும். மாப்பிள்ளையும் மச்சானும் என்ன சொல்கிறாங்க?
சபரீசன் உதயநிதியும் மீண்டும் ஆட்சிக்கு எப்பாடு பட்டாது வந்தே ஆகணும். ஓட்டுக்கு 5000 ரூபா கொடுத்துரு. எடப்பாடி கொடுப்பாரா? ஓட்டுக்கு 5000 ரூபா திருமங்கலத்தில் நம்ம அழகிரி கொடுத்தார்ல, ஈரோடு கிழக்கில் இதற்கு முன்பு செந்தில் பாலாஜி கொடுத்தார்ல, 5000 ரூபாயை கொடுத்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உதயசூரனுக்கு ஓட்டு போட்டுருவோம். 200 சீட்டு கூட்டணி கட்சி இல்லைன்னா தனிச்சு 200 சீட்டு வந்துடும். இதுதான் விஷன் 200. அது பேச விஷன் 5000 போட்டுடலாம். 5000 பீர் இருக்கு. இதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் மது கடைக்கெல்லாம் போகிறதில்லை, நண்பர்கள் வழியாக வர்ற தகவல். விஷன் 5000 இதுதான் திமுகவுடைய திட்டம். இதற்கான அறிவிக்கப்படாத பொருளாளர் யார்? செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி தான் பணம் கொட்டுது. நீங்கள் செந்தில் பாலாஜியுடைய கரூர் கம்பெனி ஆட்கள் 2000 பேர் இப்போ லைவில் இருக்கான். 2000 பேருக்கும் தமிழ்நாடு முழுக்க டாஸ்மார்க் கடைகள் கொடுக்கப்பட்டு அந்த பகுதி வட்ட செயலாளரையும் பாட்டர் சேர்த்துக்க. செந்தில் பாலாஜியுடைய விஷன். அப்போ அந்த வட்ட செயலாளர் அந்த கரூர் செந்தில் பாலாஜியோட நீங்கள் இணக்கமான பிறகு அந்த வார்டில் 200 பேரை நீ எப்பவுமே கட்டுப்பாட்டில் வச்சுக்க. ஒரு டாஸ்மார்க் கடைக்கு மாதம் 10 லட்ச ரூபா வரும். எப்படி 10 லட்ச ரூபா வருதுன்னா, டாஸ்மார்க்கில் வியாபாரம், அதாவது நான் சொல்லுவது சாக்கனா கடை, பார், அந்த பாரில் வர்ற வருமானம் யாருக்கு? அந்த கரூர் கம்பெனியான செந்தில் பாலாஜிக்கு. வட்ட செயலாளருக்கு என்ன வருமானம்னா, 12 மணிக்கு இப்போ கடை 11 மணிக்கு கடையை பூட்டிடுவான். காலையில் 12 மணிக்கு தான் கடை திறக்கணும். இது அரசு விதி. ஆனால் அங்கே ஒரு சின்ன ஓட்டை இருக்கும் எங்கள் கடையில். ராத்திரி 12 மணி, 1 மணி, 2 மணி, 3 மணி, 4 மணி, 5 எத்தனை மணிக்கு போய் நீங்கள் பணத்தை நீட்டினீங்கன்னா, ஒரு கை போகிற ஹோட்டல் நீட்டிங்கன்னா, அந்த இன்னொரு கை போகிற ஹோட்டல் என்ன வரும்? பாட்டில் வரும், சரக்கு வந்துடும். காவல்துறை அனுமதியோடு. யார் அனுமதியோடு? இது வட்ட செயலாளருக்கு. பார் நடத்துறது மாதம் 10 லட்ச ரூபா யாருக்கு? கரூர் மாஃபியா கம்பெனிக்கு, செந்தில் பாலாஜி ஆளுக்கு. அந்த கை நோட்டு போச்சுன்னா பாட்டில் வர்ற ஓட்டைக்கு சொந்தக்காரர் யார்? அந்த ஏரியா திமுக வட்ட செயலாளர். அப்போ வட்ட செயலாளர் செந்தில் பாலாஜி ஆளும் அந்த வட்டத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். இதை விஷன் 200 என்ற 5000 பீரில் இதெல்லாம் அடக்கம். இதை மோப்பம் பிடித்து கொண்ட அண்ணாமலை கொங்கு பெல்ட்டுக்குள்ளே வரவே முடியாது. நான் செந்தில் பாலாஜி இருக்கிற வரை என்னால் வரவே முடியாது. வேலுமணி பிஜேபியினுடைய தத்துப்புள்ளை. வேலுமணி கல்யாணத்தில் அத்தனை பேர் பிஜேபி தான். எடப்பாடி அங்கே போகவே இல்லை. போனால் அவருக்கு காவி சட்டை போட்டு விட்ருவானுங்க. அதனால் அவரும் போகலை. அப்போது செந்தில் பாலாஜி மிரட்டுவதற்கு வேலுமணிக்கு முடியல. வேலுமணி போய் யார் சரண்டர் ஆகிறாரு? ஜக்கிட்ட சரண்டர் ஆகிறாரு. ஜக்கி அமித்ஷாட்ட சரண்டர் ஆகிறாரு. இதே பஞ்சாயத்து தான். அண்ணாமலை போய் அமித்ஷாட்ட சொல்கிறாரு, செந்தில் பாலாஜி இருக்கிற வரைக்கும் என்னால் கொங்கு பெல்ட்டில் அரசியலே பண்ண முடியாது. போன நாடாளுமன்ற தேர்தலுக்கு நான் 10 சீட்டு தரேன்னு சொன்னேன். கோவை, நீலகிரி, பொள்ளாச்சி, திருப்பூர், கோபிச்செட்டிப்பாளையம், ஈரோடு, இப்படி சவுத்தில் மட்டும் நான் 6 சீட்டு தரேன்னு சொன்னேன். உங்களுக்கு 6 சீட்டும் செந்தில் பாலாஜி இருக்க வரை என்னால் உள்ளே போக முடியல. செந்தில் பாலாஜி டாஸ்மார்க்கில் குறைந்தபட்சம் 5000 கோடி ரூபாய் இப்போ தேர்தலுக்கு டம்ப் பண்ணிட்டார். இது வந்து எப்படி வந்ததுக்கு அப்புறமா? வெளியே வந்ததுக்கு பிறகு ஒரு டாஸ்மார்க் எம்டி வீட்டில் போய் ரேடு பண்ணியிருக்காங்க. 3.5 கோடி ரூபா எடுத்திருக்காங்க. இல்லீகலாக 3.5 கோடி. அப்போ பதுக்கிறது போக மிச்சம் கிடந்தது. அங்கங்கே இடம் வாங்கினது, சொத்து வாங்கினது, இடம் வாங்கினது, கொடைக்கானல் எஸ்டேட் வாங்கினது, பொண்டாடி கார் வாங்கினது, பிள்ளைக்கு வாங்கினது போக என்ன முடியாமல் கிடந்தது 3.5 கோடி ரூபா எங்கள் மதுரை டாஸ்மார்க்கு அந்த மாவட்ட அதிகாரி வீட்டில். அப்போது எத்தனை 1000 கோடி கொள்ளையடிக்கப்படுகிறது இதில், இந்த டாஸ்மார்க்கில். அதே போல் இபி கான்ட்ராக்டர் செந்தில் பாலாஜியினுடைய நண்பர் ஒருவர் ரைடு சுற்றி செந்தில் பாலாஜி உறவினர்கள், நண்பர்கள். நீங்கள் கரூரில் அன்புராஜன் ஒருத்தர் போன தேர்தலுக்கு ஜெயலலிதா இருக்கிற பொழுது ஆம்புலன்ஸில் தான் பல 1000 கோடி டிஸ்பியூட் பண்ணால் இன்றைக்கு வரைக்கும் வழக்கே போடலை. அதை கைப்பற்றின ஒரு பெண் போலீஸ் அதிகாரி எஸ்பி நந்திதா பாண்டே இன்னைக்கு வரைக்கும் காத்திருப்போர் பட்டியலிருந்து திமுக வந்தவரை நம்ம வேலைக்கே போச்சு.
2011 21 10 ஆண்டு காலம் அந்த அம்மா காத்திருப்போர் பட்டியல் நேர்மையாக பணியாற்றி வந்த பாண்டே. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. இப்போ செந்தில் பாலாஜி மீண்டும் முடக்கலைனா, செந்தில் பாலாஜியை கைது செய்து சிறையில் போடலைன்னா, கொங்கு பெல்ட்டிலேருந்து இப்போ எங்கே போயிட்டாருன்னா சவுத்துக்கு போயிட்டார். அங்கே இங்கே 30 சட்டமன்ற சீட்டு உறுதி, தெற்க 30 சீட்டு உறுதி, 60 சீட்டு ஒரு நபர் அசைன்மெண்ட்டில் 60 சீட் வந்துருச்சு. அப்போ நேரு இருக்கார், 3 செந்தில் பாலாஜிக்கு சமம். மதுரைக்கு கீழே மூர்த்தி இருக்காரு, 10 செந்தில் பாலாஜிக்கு தான் சமம். இங்கே வேலு இருக்காரு, சக்கரபாணி இருக்காரு, பல செந்தில் பாலாஜிகள் வேற பேர் இருக்கு. ஆக இவர்களை எதிர்த்து தேர்தலை சந்திக்கவே முடியாது. சரி, இப்போ இடி வந்து மோப்பம் முடிச்சு உள்ளே வருதுன்னு சொல்கிறீங்க இல்லையா? இதற்கப்புறம் செந்தில் பாலாஜி வெளியே வந்ததற்கு பிறகு இந்த எலெக்ஷனுக்காக இந்த ஒர்க் நடந்தா சொல்கிறீங்க. இப்போ ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இருக்குன்னு அல்லது இதற்கு முன்பு, இந்த ஆட்சிக்கு முன்பு இருந்த ஆட்சின்னு இருக்குது. இந்த டாஸ்மார்க்கில் ஓவராலாக நடந்த முறைகேடு என்ன, இடி எதை தான் கை வச்சுருக்காங்க? இது முழுக்க செந்தில் பாலாஜிக்கான விரித்த வலையா அல்லது ஆளும் கட்சியான திமுக வைக்கிற செக்கா, எப்படி பார்க்குறது? இல்லை, செந்தில் பாலாஜிக்கு செக்கு வச்சால ஆளுங்கட்சிக்கு வச்ச மாதிரி தான். ஆளுங்கட்சி இயங்குவதே செந்தில் பாலாஜி வச்சு தான். 471 நாள் சிறையில் இருந்த பொழுது அந்த நாற்காலி காலியாகவே விடப்பட்டிருந்தா செந்தில் பாலாஜியோட முக்கியத்துவத்தை மக்கள் தெரிந்துக்கலாம். முத்துசாமி ஒரு டம்மி பீஸு, வேற யார்ட்டையும் அந்த இலாக்கா கொடுக்கூடாதுன்னு சிறைக்குள்ளேருந்து உத்தரவு யார்? செந்தில் பாலாஜி. வேறு யார்கிட்ட கொடுத்தாலும் நீங்கள் அந்த 2000 பேர் கரூர் கம்பெனிஸ் 2000 பேர் இருக்கான். 2000 பேரும் வட்ட செயலாளர்களை கட்டுப்பாட்டில் வச்சுட்டு 200 பேர் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கான். 50,000 பேர் ஒரு மணி நேரத்தில் திரட்டக்கூடிய ஆட்கள் அவங்க. ஸ்டாலின் திருச்சி போகிறாரா, தஞ்சாவூர் போகிறாரா, இல்லை கன்னியாகுமரி போகிறாரா, 50,000 பேர் உட்காந்துருப்பாங்க முன்னாடி. 50,000 நாற்காலிகளும் 50,000 பேர் உட்காந்துருப்பாங்க. கோயம்புத்தூரில் உதயநிதி பூத் ஏஜென்ட் பூத்து கமிட்டி மாநாடுன்னு போட்டார், 50,000 பேர் உட்காந்துருக்கான். 2000 பேருன்ட்டு 200 டாஸ்மார்க்கு பணம் செலவு பண்ணி ஓல்வா வண்டி, சரக்கு, குவாட்ரு, பிரியாணி போக வர எல்லாம் 200 பேர் 200 பேர் கூட உட்கார வச்சார். 50,000 பேரை சுண்டுகிற நேரத்தில் இந்த டாஸ்மார்க் உதவியால் யார் உட்கார வைக்கிறா? திமுகவில் திருச்சி மாநாடா, சேலம் மாநாடா, 50,000 பேர் ரெடிமேடாக இருக்கான். இதை எந்த தைரியத்தில் நடக்குதுன்னா டாஸ்மார்க் தைரியத்தில் தான். அப்போது திமுகவுக்கு செக்கு வைக்கணும்னா இந்த டாஸ்மார்க் மாவட்ட அதிகாரிகளை சிறையில் போட்டால, இடி தூக்குனால, ஐடி தூக்குனால திமுக நிலை குலைந்து போகும். ஆனால் திமுகவை பிஜேபி தூக்காது. ஏன்? திமுகவினுடைய 22 பேர் பிஜேபி மோடியை தூக்கி பிடிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். மயிலாப்பூர் நம்ம மாமி நிர்மலா சீதாராமனும் கோபாலபுரத்து மாமி 2 பேரும் தொடர்பில் இருக்கிறார்கள். எல்லாருமே நல்ல தொடர்பில் இருக்காங்க. இல்லை, வெளியே அப்படி தெரியல. அவன் முட்டாள் மக்கள் தானே, முட்டாள்கள் ஓட்டு போடுறான், அயோக்கிய ஆட்சிக்கு போகிறான். துர்கா மாமியும் நிர்மலா சீதாராமன் மாமியும் நல்ல தொடர்பில் இருக்கிறார்கள். யாரை ஏமாத்துறாங்க? முஸ்லீம் வாக்கு சிதறிவிடக்கூடாது, கிறித்துவ வாக்கு சிதறிவிடக்கூடாது, படித்த தலித்துக்கள் வாக்கு சிதறிவிடக்கூடாது. அதுபோல் எங்கே இருக்குது? மொத்தமாக திமுகவில் தான் இருக்குது. யாராலையும் உடைக்க முடியாது. விஜய் குல்லா போட்டுட்டு வேட்டி கட்டிட்டு காலையில் நோன்பு இருந்து இங்கே வந்து நோன்பு திறந்து நோன்பு கஞ்சி குடித்து ரமலானாக மாறினாலும் முஸ்லீம்கள் நம்ப மாட்டார்கள். ஜோசப் விஜய் தான், விஜயினுடைய பையன் ரோஷன் சஞ்சய் தான். தெளிவாக இருக்காங்க முஸ்லீம் மக்கள். எங்கே டெபாசிட்டு? திமுகவில் தான் டெபாசிட். இதை உடைப்பதற்கு பிஜேபி பல வேஷம் கட்டுது, விஜயை அனுப்புது. எடுபடாது. அதிமுக மீண்டும் பலவீனப்படுத்துகிற வேலையை யார் பண்ணுறா? வேலுமணி பண்ணுறார். வேலுமணி வீட்டில் பூரா பிஜேபியாக இருக்கான். அப்போ மீண்டும் அதிமுக பிஜேபி கூட்டு சேர்ந்துருமான முஸ்லீம் சிறுபான்மை மக்கள் சந்தேகப்படுறான். இந்த சந்தேகம் மேலும் பெருசாகுது. அப்போ திமுக ஓட்டு ஸ்ட்ராங் ஆகுது. இதெல்லாம் தான் அண்ணாமலைக்கும் வேலுமணிக்கும் அமித்ஷாவுக்கும் மிகப்பெரிய
ஒரு நெருடலை கொடுத்தது பிறகு மீண்டும் திமுக வந்துவிடக்கூடாது. இப்போ சரி, மீண்டும் திமுக வந்துவிடக்கூடாது, அதற்கு ஒரு கொங்கு மண்டலத்தில் ஒரு கிங்காக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியை முடக்கணும்னு நினைக்கிறாங்க. பணம் போய் சேரல ஒரு கில்லாடி அப்படின்னு தேர்தல் நேரங்கள்லேயே அவர் பேர் வாங்கினார்லாம் இருக்கட்டும் ஐயா. இப்போ செந்தில் பாலாஜியை முடக்கிறதுக்கான ரைடுன்னு தான் சொல்கிறீங்க. இப்போ இந்த ரைடில் என்னென்ன ஆவணங்கள் சிக்கப்பட்டுச்சு, எவ்வளவு பணம் எடுத்தாங்க, இதோடைய எஃபெக்ட் என்னவா இருக்கும்? ஆவணங்கள் கைப்பற்றப்பட்ட உடனே கைது நடவடிக்கை நடந்திருக்கணும். ஆனால் நடக்கலை. பேரம் நடந்து கொண்டு இருக்கிறது. பேரம் செந்தில் பாலாஜியை காப்பாற்றுவதற்கு ஒரு பெரிய விலை அண்ணாமலையிடம் பேரம் நடந்துட்டு இருக்கு. அண்ணாமலைக்கு பிஜேபி ஆட்சிக்கு வரணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. அவருடைய பெட்டி நிறையணும். ஏன் நேரு வீட்டுக்கு ரைடு போல, ஏவா வேலு வீட்டுக்கு ஏன் ரைடு போல, மூர்த்தி வீட்டுக்கு ஏன் ரைடு போல? அவர்களெல்லாம் லஞ்சம் வாங்குவது இல்லையா, கொள்ளையடிப்பது இல்லையா, திமுகவுக்கு அந்தந்த மாவட்டத்தை செலவு பண்ணுறது இல்லையா? எல்லாம் மாமூல் கொடுத்துட்டு இருக்காங்க. யாருக்கு? அண்ணாமலைக்கு மாமூல் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ணாமலையோட நேரடியாக நல்லா தொடர்பு இருக்காங்க. ஆனால் செந்தில் பாலாஜி மாமூல் கொடுப்பதும் இல்லை, சமரசம் ஆவதும் இல்லை. அவருக்கு ஒரு ஈகோ இதுதான். ஆனால் திமுக பிஜேபியோடு நல்ல நெருக்கமாக இருக்குது. ஆனால் செந்தில் பாலாஜி நீ பேசுகிற முதலமைச்சர் பேசிக்க, நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன். மாதம் எனக்கு ஒரு 100 கோடி கொடு, 200 கோடி கொடு, 500 கோடி கொடு. யார்? அண்ணாமலை ஒளிஞ்சு போயிடுவார்னு பார்த்தா இப்போ அண்ணாமலையால் மேலிடத்தில் டெல்லியில் இருக்கக்கூடிய ஈடியை வந்து கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு அண்ணாமலைக்கு பவர் இருக்கா? சவுக்கு சங்கருக்கு பவர் இருந்ததா? அண்ணாமலைக்கு என்ன பவரு? சவுக்கு சங்கருடைய உதவியாளர் அந்த பிரதீப் என்ன சொல்கிறாரு? இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள் வந்து எங்கள் அலுவலகத்தில் காத்து கிடப்பாங்க சொன்னாரா இல்லையா? சவுக்கு சங்கர் என்ன உள்துறை செயலாளரா, இல்லை நிதியமைச்சருடைய உறவினரா? சவுக்கு சங்கர் யாரு? அண்ணாமலை சொன்னால் அண்ணாமலைக்கு ஆளினால் ஆலோசகர் சவுக்கு சங்கர் தான். இந்த கூத்தெல்லாம் கேவலமெல்லாம் தமிழ்நாட்டில் பார்த்தோமே. சவுக்கு சங்கருக்கு இத்தனை 100 கோடி சொத்து எப்படி வந்தது? 3வது நாளாக கொண்டாடிக்கு 5 கோடி 10 கோடி எப்படி சொத்து வந்தது? சவுக்கும் அண்ணாமலையும் நெருக்கம். டெல்லி அதிகாரிகள் என்ன சொல்கிறா? டெல்லியிலேருந்து என்ன கைடு? அண்ணாமலை ஃபாலோ பண்ணிங்க. இப்போ டெல்லி அதிகாரிகள் அண்ணாமலை சொன்னால் கேட்பாங்க. பிஜேபியினுடைய அறிவிக்கப்படாத அமைச்சர் அவர். இப்போ அண்ணாமலைக்கு வந்து திமுகவை முடக்கி ஆட்சியிலேருந்து அகற்றணும் நோக்கம் கிடையாது. அவர் வசதியாக மாறிட்டார். மாறினாலும் அவரை நீக்கிற ஆர்எஸ்எஸ்காரன் போல சொல்லிகிட்டே இருக்கான். ஆனால் நீக்க முடியல. ஆர்எஸ்எஸ்காரன் தான் நீக்கி போகிறான். கேசவநாயந்தர் தூக்க போகிறாங்களாம். அண்ணாமலை தூக்கிறதாக எந்த செய்தியும் இல்லை. சரி, இந்த டாஸ்மார்க்கில் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ஊழல் நடந்திருக்கிற மாதிரி ஒரு புகார்கள்லாம் கடந்த ஆண்டே 2 ஆண்டுக்கு முன்பே வெளிவந்தது ஐயா. இப்போ கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் இதை பற்றின செய்தி ஏதாவது வருதா? நீங்கள் டாஸ்மார்க்கில் லீக்கேஜ் இருக்குன்னு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் காலத்திலே சொன்னார். லீக்கேஜ் ஆகுது, திருடுறான் செந்தில் பாலாஜி கொள்ளையடிக்கிறான், களவெடுக்கிறான் தான் செய்தி. ஆனால் திமுகவை அவரை தூக்கிடுச்சு. அப்போ செந்தில் பாலாஜி நெருக்கமான எஸ்என்சி டிஸ்டிலரிஸும் ஜெகத் ரச்சகனும் சரக்கை தயார் பண்ணி கொடுத்துட்றாங்க. லேபிள் ஓட்டுறதை யார்? செந்தில் பாலாஜி ஆளுக்கு தான். நீங்கள் 150 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு விற்கப்படுகிற சரக்கு 25 ரூபா 50 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது. எங்கே? டாஸ்மார்க் கடையில். அரசு கடையிலேயே போலி சரக்கு விற்கிது. இதை யார் கண்டுபிடிப்பது? மாநில அரசு விற்கிது, மத்திய அரசு அவங்கள கட்டிக்கு வாங்கிக்குது. யார்? எஃப்ஐயும் சிஐஎம்மா கொண்டு வந்து பிடிக்க முடியும்? அப்போ எல்லா ஊடகவியலாளரும் காசு வாங்கிக்கிறான். எல்லா ஊடக வாடகை வாயர்கள் பூரா இதை பற்றி பேச மாட்டேங்கிறான். சேகர் ரெட்டிகிட்டையும் பணம் வாங்கிக்கிறான், ஜி ஸ்கொயர்லையும் பணம் வாங்கிக்கிறான், கரிகாலங்கிட்ட பணம் வாங்கிக்கிறான், ரத்னத்திட்ட பணம் வாங்கிக்கிறான், ராமச்சந்திரன் பணம் வாங்கிக்கிறான். எந்த செய்தி கொண்டு வர்றதில்லை. அப்போ எப்படி மக்கள் எப்படி செய்தி போய் சேரும்? பல கோடி ரூபாய்க்கான ஆவணங்களை நீங்கள் ஈடு எடுத்திருக்கு. எங்கே? டாஸ்மார்க் மாவட்ட அதிகாரிகள் வீடுகள் எடுக்கப்பட்டிருக்கு. பணம் 3.5 கோடி 4 கோடி எடுக்க. இதன் விளைவாக ஏதாவது கைது நடவடிக்கை நடக்குமா? கண்டிப்பாக நடக்காது. உறுதியாக நடக்காது. எதுவுமே நடக்காது. இது ஒரு பேரம் பேசுறதுக்கான அதுதான். செந்தில் பாலாஜியை கட்டுப்படுத்துறதுக்கு அண்ணாமலை ஒரு விலை வச்சிருக்காரு. அந்த விலை கிடைத்தால் பேரம் முடியும். அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.